Hello everyone, welcome back to our channel. So இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடியோ சொல்லியிருப்பேன், அந்த அனாலிசிஸ் இன்டெப்தா வேணும் அதை போய் பார்த்துக்கலாம், இல்லை ஷார்ட்டாக வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா அதே அனாலிசிஸ் தான், பட் அங்கே கேல்குலேஷன் இல்லாமல் இங்கே வந்து சும்மா டைரக்டான கேல்குலேஷனில் இருக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 18 சாப்டர்ஸ் மட்டுமே ஓகேவா படித்தா 18 சாப்டர் மட்டுமே படிச்சிங்கன்னா 35 மார்க், ஐ மீன் 35 கொஸ்டின்ஸ் 140 ப்ளஸ் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். இல்லை சார் ஏதோ மிஸ்டேக் விட்டாலும் 120 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். எந்தெந்த லெசன் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா. இங்கே க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்க எல்லா லெசன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க ஆரம்பிங்க சரியா. 12th பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே ஓகே. ஸோ இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தரோ பண்ணுங்க. இது எங்கே சார் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எய்மர்ஸ் ஆப்பில் போயிட்டு ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் இந்த எல்லா லெசனும் லெக்சர் மாதிரி டீச் பண்ணியிருப்பேன். அப்போ ஃபஸ்ட் நீங்கள் இந்த லெக்சர்ஸை மட்டுமே தரோ பண்ணுங்க, உங்கள் மார்க் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். டெஸ்ட் வேணும்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம எய்மர்ஸ் ஆப்பில் டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அந்த டெஸ்ட்டை கொடுக்கலாம் ஓகேவா. கிராஷ் கோர்ஸ் மாதிரி வேணும்னா கிராஷ் கோர்ஸ் எய்மர்ஸ் ஆப்லையும் அவைலபிளாக இருக்குது, யூடியூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த கோர்ஸில் உங்களை என்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷன் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லெசன்ஸ் மட்டுமே நல்லா படித்தா ஃபிசிக்ஸில் சூப்பரான மார்க் உங்களுக்கு வந்துடும், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அதனால் உன் ப்ரிப்ரேஷனை நல்லபடி என்ஹான்ஸ் பண்ணணும்னா படிக்க ஆரம்பிங்க ஓகே. இந்த லெசன்ஸ் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எந்தெந்த லெசனில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷனை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. வீடியோ வந்து எப்போ வருதோ அன்னைக்குலேருந்தாவது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் இவ்வளோ மார்க் வந்துச்சுன்னா பயாலஜியில் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் இன்னும் உங்கள் மார்க் என்ன பண்ணலாம், மொத்தம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா, நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க. இதான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சது. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.